இன்றைக்கி சப்பாத்தியும் குருமாவும். அதுக்கு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிடுவோம். அடுத்து மாவு. அடுத்து கொஞ்சோண்டு ஜீனி போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தான் போடணும், நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் இனிப்பாயிடும். அடுத்து சுடு தண்ணி ஊற்றி பிசையணும். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். லாஸ்ட் நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ சப்பாத்திக்கு மாவு உருட்டியாச்சு. இப்போ தேய்ச்சிக்கிடுவோம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. நல்லா நைஸாக தேய்ச்சா தான் சப்பாத்தி நல்லா புஃப்னு வரும். குருமா வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கடுகு போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். அடுத்து உள்ளி, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சும் வெள்ளைப்பூடு போட்டுக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு போடுறதுனால கேஸ். நல்லா வதங்கிட்டோம். வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கணும். இப்போ உப்பு போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கிறோம். அடுத்து கரம் மசாலா போட்டுக்கிறோம். அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. அடுத்து வத்தப்பொடி கொஞ்சோண்டு. நல்லா வதக்கணும். கிழங்கு போட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் லாஸ்ட். இப்போ சப்பாத்தி போட்டுக்கிடுவோம். வந்து எத்தனை வேணும்? 1 போதுமா? சரி, 2 சாப்பிடுமா. இந்தாம்மா. சிச்சிக்குமாவுக்கு 1 போதுமா? அது 1 சாப்பிட்டு வாங்கிக்கோப்பா. வாங்கிக்கோப்பா. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா சாஃப்டா இருக்கா? சிச்சிக்குமா எப்படி இருக்கு? சாஃப்டா இருக்காப்பா? நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.